So on second sum, that is same also solve x cube minus 13x plus 12 equal to 0. Okay ba? So x cube, how many values in x? 3 values. So first எப்படி எது சொல்லிருக்கேன்? Coefficient. அப்படிதான் சொல்லிருக்கேன். x cube ஓட coefficient, x square ஓட coefficient, x and then constant term. ஓகேவா? So இப்போ நான் பார்க்குறேன் first x cube ஓட coefficient 1 இருக்கு. x square இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு இங்க x square இல்லை. So that value must be equal to 0. எது இல்லையோ that value must be equal to 0. And x ஓட coefficient minus 13 and constant term is 12. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு நம்பர் நான் போடணும். அந்த நம்பரை நான் போடுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன போட சொல்லியிருக்கேன், 1 -1 2 -2. எப்போ 0 வருதோ அப்போ நம்ம நிப்பாட்டிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு 1 போடுறேன். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 cube minus 13 into 1 plus 12 equal to 0. ஓகேவா? 1 minus 13 plus 12 equal to 0. எனக்கு 1 போடும்போது என்னோட ஆன்சர் 0 வந்துடுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 போடுறேன். இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ என்ன போட சொல்லியிருக்கேன், 0 தான். ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 0. ஸோ நோ ப்ராப்ளம், தட் ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 0. 1 plus 0 1. இங்கே எப்படி போட சொல்லியிருக்கேன், 1 1s are 1. 0 plus 1 1. அடுத்து 1 1s are 1. மைனஸ் 3யும் 1ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 12. ஓகேவா? ஸோ திருப்பி மல்டிப்ளை 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12. அப்படியே இப்படி ஃபஸ்ட்டு இதெல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். மல்டிப்ளை பண்ணி இதை போடுறோம். 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 12. இந்த லாஸ்ட் வேல்யூ 0 வரணும். அதுக்கு தான் நம்ம இங்கே செக் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் கியூப்பில் நான் ஒரு டேமை குறைச்சிட்டேன். அப்போ அடுத்த டைம் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டைம் என்னவா இருக்கும், எக்ஸ். அடுத்த டைம் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட். எக்ஸோட தட் ஒன் வேல்யூ இஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 12. கான்ஸ்டன்ட்டை மைனஸ் 12. அதோட எதையுமே நீ மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு 0. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் இஸ் மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12 இங்கே போட்டுக்கிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 கீழே போட்டுக்கிறோம். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12, எந்த ரெண்டு நம்பரை ஆட் அண்ட் சப்ஜெக்ட் பண்ணால் 1 வரும் பாருங்கள். 12 இருக்குது. 3 4 சார் போட்டிருக்கோம். ஏன் 2 6 சார் போடல, 2 6 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 8 வரணும். இல்லை 6ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரணும். இங்கே சம்மந்தமே இல்லாமல் 1 இருக்குது. அப்போ அது வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 12ல் 4 3 பிரிக்கிறேன். மேலே மைனஸ் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நம்பரில் மைனஸ் இருக்கும். ஆனால் இங்கே கீழே பாரு ப்ளஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பரில் இருக்காது, சின்ன நம்பர். இங்கே மைனஸ் இருந்தால் தான் பெரிய நம்பரில் இருக்கும். அதனால சின்ன நம்பரில் போட்டுக்கிறேன். 4 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12. 4ல் 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 1. இது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. x equal to minus 4, x equal to 3. x க்கு எத்தனை values இருக்கும், 3 values. The first value is 1, the second value is minus 4, third value is 3. That's all. And third sum, lambda cube minus 4 lambda square plus 3 lambda equal to 0. இந்த ரெண்டு சம்முக்கும் இதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், எல்லாமே கோஎஃபிஷியன்ட் இருந்தது. அந்த மாதிரி சம்மா எடுத்துக்கிட்டேன். செகண்ட் சம்மில் ஒரு டேம் மட்டும் இல்லை, 0 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே எது காமன், லாம்டா. ஓகேவா? மூணுத்துலேயுமே எது காமனாக இருக்குது, லாம்டா காமனாக இருக்கா? ஸோ லாம்டா காமனாக இருந்தால் மட்டும் டேக்கிங் அவுட் சைட், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஏன் மேடம் இதில் எடுக்கல அப்படின்னா இதில் லாம்டாவே இல்லை, எக்ஸ் இல்லை பாருங்கள். இதில் ஏன் எடுக்கலைன்னா இதில் எக்ஸ் இல்லை பாருங்கள். ஸோ அப்போ இதில் நான் பார்க்குறேன் எனக்கு லாம்டா காமனாக இருக்குது. ஸோ டேக்கிங் அவுட் சைட். ஸோ லாம்டாவை நான் வெளியில் எடுத்துடுறேன். லாம்டாவை வெளியில் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும், லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த லாம்டா ஸ்கொயரில் லாம்டா வெளியில் எடுத்தால் லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு ஒரு வேல்யூ இங்கே கிடச்சிட்டு, லாம்டா ஈக்குவல் டு 0. இங்கே கியூபிக்காக இருக்குது. கியூபிக்காக இருந்தால் லாம்டாக்கு 3 வேல்யூஸ் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே லாம்டா இருக்கிறதுனால ஸோ டேக்கிங் அவுட் சைட் லாம்டா, ஆட்டோமேட்டிக்காக தீஸ் 2 டேம் ஈக்குவல் டு 0 தான் இதோட மீனிங். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 0, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லாம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணால் 3, ஆட் அண்ட் சப்ஜெக்ட் பண்ணால் மைனஸ் 4. எந்த ரெண்டு நம்பர், மைனஸ் 1 மைனஸ் 3 தான். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3 சார் 3, மைனஸ் 1 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 4. இதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே என்ன வேரியபிள், லாம்டா. ஸோ லாம்டா மைனஸ் 1 லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ லாம்டா மைனஸ் 1 லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் 0. இதோட மீனிங் என்ன சொல்லியிருக்கேன், லாம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0.
ஸோ லேம்டா ஈக்குவல் டு +1 மைனஸ் இன்சைட் வந்தால் +3 அதனால லேம்டாவுக்கு 3 வேல்யூஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் 1 எழுதியாச்சு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -7 எழுதியாச்சு. இங்கே எக்ஸ் இருக்கா? இல்லைன்னா என்ன போட சொல்லியிருக்கேன்? 0. அண்ட் வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டைம்? 36. ஸோ 36. ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் போடணும். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 1 -1 2 -2 3 -3 போடணும். எப்போ 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் என்னவா ஆகலை? 0 ஆகலை. 1 போட்டால் எனக்கு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் தென் கன்சிடர் எக்ஸ் ஈக்குவல் டு -1. செக் த வேல்யூ. அதுவும் 0 வரல. அடுத்து 2 போடுறேன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். எனக்கு அப்பையும் 0 வரல. எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறேன். that value must be equal to 0. அப்போ எனக்கு 1க்கு 0 வரல, -1க்கு 0 வரல, 2க்கு 0 வரல, -2க்கு எனக்கு 0 வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் தட் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2. இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? 0 சொல்லியிருக்கேன். 1 + 0 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை -2 × 1. அப்படியே உங்கள் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாரு. இதை தூக்கி இங்கே போட்டுக்கோ. -2 × 1 is -2. -7 -2 -9. திருப்பி மல்டிப்ளை. -2 × -9 +18. 0 + 18 18. -2 × 18 is -36. Last value becomes 0. எக்ஸோட ஒரு வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். that value is -2. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? x² எக்ஸ் கான்ஸ்டன்ட்னு போட சொல்லியிருக்கேன். 1 × x² -9x +18 = 0. இது தெரியும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் நம்பர் 18 மேலே போட்டுக்கோ. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -9 கீழே போட்டுக்கோ. மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும். ஆட் அண்ட் சப்ஜெக்ட் பண்ணால் -3 வரணும். எந்த ரெண்டு நம்பர்? -3 -6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 6 are 18. -3 -6 ஆட் பண்ணால் -9. ஓகே, ஸோ இது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். x - 3 x - 6 = 0. அப்போ x - 3 = 0, x - 6 = 0, x = 3, x = 6, x = -2. 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? That's all. Next question.